சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரையோரம் இருந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியில் அரசு பல்வேறு எதிர்ப்புகளை மீறி தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அபாய சூழலுக்கு தள்ளப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இப்பகுதியில் வாழும் மக்கள் அகற்றப்பட்டு வேறு இடத்திற்கு மாற்றப்படுகின்றனர் என்று அரசு தரப்பில் கருத்துக்களை கூறினாலும் 50 வருடங்களாக வாழ்ந்த இந்த இடத்தில் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லையும் என்று காசா கிராண்ட் என்று கூறப்படும் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்காகவே எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த பார்க்கிறீர்கள் என்றும் துறை அதிகாரிகளை எதிர்த்து அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாகவே குரல் கொடுத்து வந்தனர். குறிப்பாக காயிதே மில்லத் நகர், தாயித் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர் என்று பல்வேறு நகர்களை ஆற்றை ஆக்கிரமித்து கட்டியிருந்த பகுதி என கூறி அதிகாரிகள் இடிக்க தொடங்கினர். இது குறித்து பல்வேறு அமைப்பினர் கண்டனங்களை எழுப்பி வரும் சூழலிலும் நீதிமன்ற உத்தரவின் பேரிலேயே இடிக்கப்படுகின்றன என்றும் அரசு அதிகாரிகள் ஒரு தரப்பில் கருத்துக்களை கூறி வருகின்றனர். அப்படியென்றால் 6 வரையறுக்கப்பட்ட இடம் எதுவரை என்று அதிகாரிகளிடம் கேட்டபோது வரையறுக்கப்பட்ட மேப் எந்த பகுதியிலும் இல்லை என்றும் ஒரே ஒரு கல்லை மட்டும் காட்டிக்கொண்டு அந்த பகுதிக்கு இந்த பக்கம் இருப்பவர்கள் அனைவரும் ஆற்றில் மீறி கட்டப்பட்டவர்கள் என்று அதிகாரிகள் மக்கள் மீது குற்றம் சாட்டி வருவது கேளிக்கைக்குரியது என்று பத்திரிகையாளர் சங்கமம் கண்டனத்தை தெரிவித்தன. ஒரே ஒரு கட்டுமான நிறுவனத்திற்காக மொத்த மக்களையும் அப்புறப்படுத்தி வெளியேற்ற சொல்வது சட்டவிரோதம் மட்டுமல்லாது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தல் என்று மக்கள் அனைவரும் அரசு மீது கொந்தளிப்பில் உள்ளனர். இது குறித்து இந்த நிகழ்வை பல்வேறு ஊடகங்கள் அந்த பகுதிக்கு சென்று வீடியோ எடுக்க சென்றால் அப்பகுதி அதிகாரிகள் அதை எடுக்க விடாமல் தடுப்பதாகவும் இடத்தை விட்டு காலி செய்ய வலியுறுத்துவதாகவும் தெரிகிறது. ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காகவே எங்களை இவ்விடத்திலிருந்து வெளியேற்றுவதாக மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதிகாரிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்து இடிக்கப்பட்ட 593 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் தைலாவரம், கீரப்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் நாவலூர் ஆகிய இடங்களில் 390 சதுர அடியில் இலவசமாக உங்கள் அனைவருக்கும் வீடுகள் தரப்படும் என்றும் மேலும் அங்குள்ள பயனாளிகளுக்கு இடமாற்று செய்வதற்காக 5000 ரூபாயும் வாழ்வாதார உதவிக்காக 2500 என்று வருடத்திற்கு 30,000 ரூபாயும் மின்சார இணைப்பு கட்டணம் ரூபாய் 2500 என்று பண ரீதியாக அரசு உதவி அளிக்கும் என்று வாக்கு தரப்பட்டுள்ளது. இருப்பினும் அங்குள்ள மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50 வருடத்திற்கு மேலாக வாழ்ந்த இவ்விடத்தில் தங்களது குழந்தைகளின் கல்வி, எதிர்காலம் என்று அனைத்தும் இந்த சூழலில் அடங்கி போயிருக்கிறது என்றும் உடனடியாக மாற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டதால் வேறு வழியின்றி செல்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆற்றங்கரையோரம் கட்டப்பட்ட மக்களை வெளியேற்றுகிறோம் என்ற அடிப்படையில் இந்த மக்களை வெளியேற்றினால் அதே பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனமான காசா கிராண்ட் எப்படி பிளாட்டுகளை கட்டி விற்கும் என்று மக்களிடையே பெரும் கேள்வி ஒன்று எழுப்பியுள்ளது. ஏற்கனவே அதே பகுதியில் 3 காசா கிராண்ட் நிறுவனங்கள் உள்ளதாகவும் அதை தொடர்ந்தே இந்த நிலமும் அதற்காக பயன்படுத்துவதற்காக தான் அரசு மக்களை வெளியேற்றுகிறது என்றும் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.